என்னம்மா பெல் அடிச்சாச்சு, இன்னும் ஆடி அசைஞ்சு போயிட்டு இருக்கீங்க. சீக்கிரமா கிளாஸுக்கு போங்க, கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. மாலா மேம், இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப்க்கு நம்ம ஸ்கூலுக்கு வர்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க. ஓ எஸ் மேம், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நீங்க போங்க மேம், நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேம். நல்லபடியா இன்னைக்கு கேம்ப் முடியணும். மணி ஒரு நிமிஷம் இங்க வாங்க மணி. இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு வந்து மெடிக்கல் செக்அப்க்கு வர்றாங்க. அதுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வாட்ச்மேனோட சேர்ந்து பண்ணிடுங்க. ஏதாவது ஒரு கிளாஸ் சூஸ் பண்ணி அந்த கிளாஸ்ல வந்து ஐ செக்அப் நடக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இங்க கிரவுண்ட் வந்து ஃப்ரீயா தானே இருக்கு, இங்க வந்து நம்ம ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். ஓகே, எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வரக்கூடாது மணி. அப்படி வந்துச்சுன்னா நான் பிரின்சிபல் கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்க என் மேல சங்கடப்படக்கூடாது. மேம், வருஷம் மெடிக்கல் செக்அப் நடக்கிறது தானே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க மேம். இந்த வாட்ச்மேன் எங்க போனாருன்னு தெரியலையே. வாட்ச்மேன் மணி, நான்லாம் இங்கதான் இருக்கேன். உங்களை தான் ஆளை பார்க்கவே முடியலையே. ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க போல இருக்கு. என்னப்பா பண்ண சொல்ற? இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலு, அதுதான் பயங்கர வேலை. சரி, இன்னைக்கு மெடிக்கல் செக்அப்க்கு வர்றாங்களாமா, பார்த்து எல்லாத்தையும் பண்ணிடு. அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் மேடம் நம்ம 2 பேருக்கு தான் சத்தம் போடுவாங்க. போன வருஷம் மாதிரி ஏதாவது சொதப்பி வச்சிடாத, எல்லாத்தையும் கரெக்டா பார்த்து பண்ணிடு, புரியுதா? அந்த பிரின்சிபல் மேம் என்னன்னா மாலா டீச்சர்கிட்ட வேலையை கொடுக்குறாங்க. இந்த மாலா டீச்சர் இந்த மணி கிட்ட கொடுக்குறாங்க. இந்த மணிக்கு நான் தான் கிடைச்சனா, மொத்தத்துல கடைசியில எல்லா வேலையும் நான் தான் பண்ணணும். மாலா டீச்சர் ஹெல்த் செக்அப் வெளியில பண்ண சொல்லிட்டு ஐ செக்அப் வந்து நம்ம 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்ல பண்ண சொல்லிட்டாங்க. அதனால இங்க 4 டேபிள் சேர் எல்லாத்தையும் போட்டு நான் உள்ள போய் ஐ செக்அப்க்கு பண்ணிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க கவனிச்சுக்கோங்க, நான் கவனிச்சுக்கிறேன். நீங்க உள்ள போய் பாருங்க, போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க. சோ லீவ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். உள்ள வரலாமா? ஒரு முக்கியமான பிரின்சிபல் எல்லாத்தையும் சொல்ல சொன்னாங்க. மேடம், இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் எதுவும் நடக்காது. ஐ செக்அப்கோ ஹெல்த் செக்அப்கோ டாக்டர்ஸ் வர்றாங்க மேடம். அதனால ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கிளாஸ் ரூம்ல தான் ஐ செக்அப் நடக்க போகுது. மை காட், ஃபர்ஸ்ட் டேவே ஐ செக்அப் ஹெல்த் செக்அப் எல்லாம் பண்ண போறாங்களா? சரி, ஓகே சார், நான் ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. மை காட், அப்படினா லாஸ்ட் இயர் மாதிரி இன்ஜெக்ஷன் போடுவாங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், எல்லாரும் அங்க என்ன பேச்சு வேண்டி இருக்கு? எல்லாரும் எந்திரச்சு வெளியில போங்க. இந்த கிளாஸ் ரூம் ரெடி பண்ணனும். ஐயா ஜாலி, ஃபர்ஸ்ட் டேவே கிளாஸ் நடக்காது. இன்னைக்கு ஃபுல் டே எப்படி இந்த ஹெல்த் செக்அப்லயே போயிரும் நினைக்கிறேன். மேடம், எனக்கு என்னமோ நம்ம ஸ்கூல் ஸ்ட்ரென்த் இருக்கறத பார்த்தா இன்னைக்கு ஒரு நாள்ல முடியாது போல இருக்கு. ஓகே, நீங்க தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிடுங்க. நான் ஸ்டூடண்ட்ஸ் ரெடியான உடனே எல்லாத்தையும் உள்ள கூப்பிட்டு வரேன். இங்க ரொம்ப டஸ்டா இருக்கு. வருஷம் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு ஊசி போட்டு போயிடுறாங்க. முதல் நாள் ஸ்கூலுக்கு கிளம்புறப்பவே அழுதுகிட்டே வந்திருப்பாங்க. இப்ப ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறப்போ இந்த குழந்தைங்க அழுதுகிட்டே போறாங்க. என்ன நடக்க போகுதோ? அநேகமா நாளைக்கு லீவ் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மணி, அங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சா மணி? சீக்கிரம் வாங்க மணி, டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட போறாங்க. லேட் ஆயிடுச்சு. மேடம், எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் மேடம் இருக்கேன். இந்த பக்கம் டாக்டர் உட்கார்றதுக்கு டேபிள் சேர் எல்லாம் போட்டாச்சு. இதுதான் நம்ம சிஎம்எஃப் ஸ்கூல் நினைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ வாட்ச்மேன், நாங்க எல்லாரும் சிஎம்எஃப் ஹாஸ்பிட்டல்ல இருந்து மெடிக்கல் செக்அப்காக வந்திருக்கோம். உங்க பிரின்சிபல் மேம் இருக்காங்களா? அவங்கள தான் மீட் பண்ண வந்திருக்கோம். சிஸ்டர் வாங்க. பிரின்சிபல் மேடம் உங்க எல்லாத்தையும் பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு நீங்க வர்றீங்கன்னு. நீங்க வாங்க, உள்ள எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா இருக்கு. Thank you so much வாட்ச்மேன். நாங்க வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்களா? வாவ், இங்க பாத்தீங்களா சிஸ்டர், எல்லாமே ரெடியா இருக்கு. எங்க டாக்டர்ஸ் கூட பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சிஸ்டர்ஸ், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியா இருக்குல்ல? வாவ், எல்லாமே ரெடியா இருக்கு. ஓகே, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் வர சொல்லுங்க. சிஸ்டர், கிளாஸ் ரூம்குள்ள நிறைய க்ரௌட் வேண்டாம். ஒரு ஸ்டூடெண்ட்டை செக்அப் வரும்போது ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸை அந்த பெஞ்சில் உட்கார சொல்லுங்க. ஓகே டாக்டர். ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரா உள்ள வாங்க. கம் ஆன், ஃபர்ஸ்ட் யார் இருக்கீங்க? வாங்கம்மா, ஒவ்வொருத்தரா உள்ள போய் டாக்டரை மீட் பண்ணுங்க. போங்க. மே ஐ கம் இன் டாக்டர்? நெக்ஸ்ட் ஒரு 2 ஸ்டூடெண்ட் வந்து இந்த பெஞ்சில் உட்கார்ந்துக்கோங்கம்மா. டாக்டர் முடிச்ச உடனே அடுத்ததா நீங்க போய்க்கலாம். வாங்க, வந்து உட்காருங்க. வாங்க, உங்க நேம் என்ன? ரெஜிஸ்டர்ல உங்க நேம் எழுதிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கோங்க. அச்சச்சோ, என்னன்னு தெரியல, கண்ணெல்லாம் செக் பண்ண போறாங்களா? நான் வேற லீவ் ஃபுல்லா நல்ல வீடியோ பார்த்திருக்கேன். நீங்க யாரும் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஐ செக்அப் பண்றதுக்காக தான் உங்க எல்லாத்தையும் நாங்க வர சொல்லியிருக்கோம். இந்த போர்டுல இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் நீங்க படிக்கணும். அதுக்கு முன்னாடி நான் வந்து கண்ணில் லைட் அடிச்சு பார்ப்பேன். கொஞ்சம் பிரைட்டா இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பயப்படாதீங்கம்மா. ஒரு கண்ணை மறைச்சிட்டு இன்னொரு கண்ணில் லைட் அடிச்சாதான் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு தெரியும். ஓகே, இந்த கண்ணு கிளியரா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ இன்னொரு கண்ணையும் மறைச்சிட்டு அந்த கண்ணில் லைட் அடிச்சு பார்க்குறேன். பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு. உங்க நேம் என்னம்மா? சான்வியா. சிஸ்டர், இங்க வாங்க.
இவங்க நேம் எழுதுங்க. நேம் எழுதிட்டு அப்படியே இந்த பெல்ட் இந்த கண்ணுல மாட்டுங்க பார்க்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், எதுக்காக இந்த பெல்ட் எல்லாம் என் கண்ணுல மாட்டுறீங்க? என் கண்ணுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா டாக்டர்? ப்ராப்ளம் எல்லாம் எதுவும் இல்லம்மா. அடுத்தது நீங்க போர்டுல இருக்கிற ஆல்பபெட்ஸ் எல்லாத்தையும் படிக்க போறீங்க. உங்களோட 2 கண்ணும் நல்லா இருக்கான்னு பார்க்கணும்னா ஒரு கண்ணை கட்டிட்டு இன்னொரு கண்ணுல பார்த்தாதான் கிளியரா தெரியும். ஒவ்வொரு கண்ணா இப்ப நாங்க கட்ட போறோம். இன்னொரு கண்ணுல நீங்க பார்த்து சொல்லுங்க. ஓகே? சரியா தெரியலனா நீங்க இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் நோட் பண்ணிக்குவேன். ஓகே டாக்டர். அது நல்லா தெரியுது டாக்டர். இ டாக்டர். அடுத்தது பி டாக்டர். நல்லா தெரியுது டாக்டர். அதுக்கப்புறம் அதுவும் பி தான் டாக்டர். இ பி. அதுக்கப்புறம் இ சி எஃப் டி எல்லாமே கிளியரா தெரியுது டாக்டர். லாஸ்ட்ல இருக்கிறது டி இ எஃப் பி ஓ டி இ சி டாக்டர். எல்லாமே எனக்கு கிளியரா தெரியுது. ஒன்றும் கஷ்டமாவே இல்ல. வெரி குட்மா. அநேகமா நீ லீவ்ல நிறைய ஃபோன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால உனக்கு 2 கண்ணுமே ரொம்ப நல்லா இருக்கு. நீ போயிட்டு வரலாம். டாக்டர், நான் நோட் பண்ணிக்கிறேன் டாக்டர். ஓகே. சான்வி 2 ஐமே ரொம்ப நல்லா இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா. அவங்க அந்த பெல்ட்டை கழட்டி விடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம். சிஸ்டர், அடுத்த பேஷண்ட்ட வர சொல்லுங்க. அடுத்தது பிங்கி. நீங்க போங்க டாக்டர். உங்களோட ஐஸ் 2 ஐசி செக் பண்ணுவாரு. போங்க. வாங்கம்மா. உங்க நேம் பிங்கியா? சேர்ல உட்காருங்க. ஃபர்ஸ்ட் லைட் அடிச்சு 2 கண்ணையும் நான் செக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நீங்க லெட்டர்ஸ் படிக்கலாம். ஓகே. லெஃப்ட் ஐ நல்லா தான் இருக்கு. ரைட் ஐயும் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ நான் எந்த ஆல்பபெட்டை காமிக்கிறனோ அந்த ஆல்பபெட் என்னங்கறத நீங்க சொல்லணும். ஓகே? ஓகே டாக்டர், நான் படிச்சு சொல்றேன். 5 டாக்டர். அடுத்தது 2 டாக்டர். 3 டாக்டர். மை காட், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. அது பார்க்கறதுக்கு ஏதோ மாதிரி தெரியுது டாக்டர். எஸ் மாதிரி தெரியுது. கொஞ்சம் பிளர்டா இருக்கு டாக்டர். சி மாதிரி தெரியுது. 4 மாதிரி தெரியுது டாக்டர். டாக்டர், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது 9 மாதிரி தெரியுது. கீழே இருக்கிறதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு டாக்டர். சிஸ்டர், பிங்கிக்கு ஐசைட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. லெஃப்ட் ஐல நெகட்டிவ் பவர் இருக்க மாதிரி தெரியுது. பிங்கி, நான் உங்களுக்கு இந்த ஸ்லிப்ல உங்க கண்ணுல எந்த 2 கண்ணுல எந்த கண்ணுல எவ்வளவு பவர் இருக்குங்கிறத நான் கிளியரா எழுதிடுவேன். நீங்க நாங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாலும் சரி, இல்லாட்டி உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வேற எங்க போனீங்கனாலும் இந்த ஸ்லிப்பை கொடுத்து நீங்க கண்ணாடி வாங்கி போட்டுக்கணும். அது மட்டும் போட்டி பார்த்தா தாய் சொல்லுவோம். அண்ணா என்ன இந்த புல்லு பட்டு இல்லைன்னா நல்லா இருக்கும். இந்த புல்லு காலம் நல்லா இல்லை.